இன்னைக்கோட பொழுது கிராம மார்க்கெட்ல ஆரம்பிச்சது. ரோஷன் தன்னுடைய லிட்டி சோக்கா கடையில உட்கார்ந்திருக்காரு. இன்னைக்கு அவர் பார்க்க ரொம்ப கவலையா இருக்காரு. அவருடைய நிலக்கரி அடுப்புல கூட நெருப்ப காணோம். ஜனங்க அந்த பக்கமா போறாங்க. நெருப்பு இல்லாத நிலக்கரி அடுப்ப பார்த்ததும் அத கண்டும் காணாம முன்னாடி நடந்து போறாங்க. ஐயோ கடவுளே! இன்னைக்கு 3வது நாள். நிலக்கரியோட விலை அதிகமாயிடுச்சு. அதை என்னால வாங்க கூட முடியல. நெருப்பு டனல் இல்லாம நான் எப்படி லிட்டி பண்ணுவேன்? அப்படி இன்னைக்கும் வியாபாரம் நடக்கலன்னா வீட்ல அடுப்பு எப்படி எரியும்? அப்பதான் அவனுக்கு தெரிஞ்சவங்க சில பேர் அந்த பக்கம் வந்தவங்க அவனுடைய கடைக்கிட்ட வந்தாங்க. என்னப்பா ரோஷன், இன்னைக்கும் நீ லிட்டி செய்யலையா? எங்களுக்கு ரொம்ப பசியா இருந்தது. மன்னிச்சிடுங்க அண்ணே, நிலக்கரி விலை அதிகமா இருக்கு. இந்த அடுப்பை எரிய வைக்க என்கிட்ட போதுமான காசு இல்ல. அப்பதான் அந்த பக்கம் பயங்கரமான சத்தத்தோட ஒரு காரு ரோஷனோட கடைக்கிட்ட வந்து நின்னுச்சு. சுரேஷ் அந்த காரை விட்டு கீழே இறங்கினாரு. அவரு ரோஷனோட கடைக்கு நேரா வந்தாரு. அப்புறம் அவரை பார்த்ததும் ரோஷன் பயந்து போய் நடுங்கிட்டு இருந்தான். என்ன ரோஷன், 3 நாளா பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ இங்க வெறுமனையா சும்மா உட்கார்ந்துருக்க. நீ இந்த மாதிரி வெறுமனையா உட்கார்ந்து இருந்தீன்னா என் கடை வாடகை எப்படி கொடுப்ப? இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள என் பணம் எனக்கு வந்தாகணும். முதலாளி, எனக்கு கொஞ்ச நாள் அவகாசம் கொடுங்க. நிலக்கரியோட விலை அதிகமாயிட்டதுனால தொழில் மந்தமாயிடுச்சு. எல்லாமே சரியானதும் சீக்கிரமா நான் உங்க பணத்தை கொடுத்துட்றேன். உன்னுடைய தேவையில்லாத இந்த வெட்டி பேச்செல்லாம் எனக்கு வேண்டாம். சாயந்தரத்துக்குள்ள எனக்கு வாடகை வரலன்னா உன்னுடைய வியாபாரத்தை ஒழுங்கு மரியாதையா மூடிடு. நான் இங்க ஒரு பெரிய ஸ்வீட்டு கடை திறக்க போறேன், ஞாபகம் வச்சுக்கோ. சுரேஷ் அவனை பயமுறுத்தி மிரட்டிட்டு அங்க இருந்து போயிட்டாரு. அவர் போன கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ரோஷன் ரொம்ப பயத்தோட அவனுடைய இடத்துல உட்காந்துருந்தான். விமலா ராத்திரி துணி தச்சுக்கிட்டு இருந்தா. அப்பதான் ரோஷன் ரொம்ப கவலையோட முகத்தை தொங்க போட்டுட்டு வீட்டுக்கு வந்தாரு. விமலா அவனுக்காக கிளாஸ்ல தண்ணி கொண்டு வந்தா. ஏதோ பிரச்சனைன்னு அவளுக்கு புரிஞ்சு போச்சு. என்ன ஆச்சு? இன்னைக்கும் எந்த வருமானமும் இல்லையா? அப்புறம் அந்த முதலாளி சுரேஷ் மறுபடியும் வந்தாருங்களா? ஆமா விமலா, அவர் சொன்னாரு நாளைக்கு மட்டும் வாடகை கொடுக்கலன்னா கடையை பறிச்சுக்குவேன்னு சொல்லிட்டாரு. நிலக்கரி இல்லாம என்ன சமைக்கிறதுன்னு எனக்கும் ஒன்றும் புரியல. கிராமத்துல எல்லாரும் அந்த பழைய லிட்டி சொக்காவை தான் கேக்குறாங்க. ஆனா அதை செய்யறதுக்கு நிறைய நெருப்பு வேணும். சரி சரி, கவலைப்படாதீங்க. கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். ஒரு கதவு மூடப்பட்டுச்சுன்னா கடவுள் இன்னொரு கதவை கண்டிப்பா திறப்பாருன்னுவாங்க. நாம கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்கணும். ரோஷனோட முகத்துல லேசான நம்பிக்கை நிறைஞ்ச சிரிப்பு வந்தது. அவங்க 2 பேரும் சாப்பிடலான்னு கீழே உட்காரும்போது அப்பதான் வீட்டு கதவு தட்டுற சத்தம் கேட்டது. ரோஷன் சீக்கிரமா எழுந்தான். வீட்டு கதவை போய் திறந்தான். எதிர்க்க உயரமான ஒரு ஆளு வினோத் நின்னுட்டு இருந்தாரு. வணக்கம் சார், நான் ரொம்ப தூரத்துல இருந்து வரேன். எனக்கு இங்க குடிக்க தண்ணியும் சாப்பிட சாப்பாடும் கிடைக்குமா? அதுக்கு பதிலா நான் உங்களுக்கு பணம் கொடுக்கறேன். ரோஷன் கொஞ்சம் கூட நேரத்தை கடத்தாம என்ன சொன்னார்னா, பணத்தை பத்தி எல்லாம் பேச வேண்டாங்க. நீங்க வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தாளி. ஆனா உண்மையை சொல்லணும்னா இன்னைக்கு எங்க வீட்டுல கொஞ்சம் தாலும் கொஞ்சம் சப்ஜியும் தான் செஞ்சு வச்சிருக்கோம். நெருப்பு எரிக்கிறதுக்கு நிலக்கரியும் கிடையாது. நிலக்கரி இல்லையா? சரி பரவாயில்ல, உங்ககிட்ட கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? ரோஷனும் விமலாவும் கொஞ்சம் அதிர்ந்து போனாங்க. இருந்தாலும் அவங்க வினோத வீட்டுக்குள்ள வர அனுமதிச்சாங்க. உள்ள வந்ததும் வினோத் பார்த்தாரு. வீட்ல வெறும் உளுந்த பருப்பும் அரிசி அப்புறம் கொஞ்சம் காய்கறிகள் இருக்கு. அவரோட பேக்கை திறந்தாரு. அதுல இருந்து ஒரு பாத்திரத்தை எடுத்தாரு. ரோஷனும் விமலாவும் அதை பார்த்து புரிஞ்சுக்கவே முடியல, இங்க என்ன நடக்குதுன்னு. நான் நம்ம தென்னிந்தியாவில் பார்த்துருக்கேன். மக்கள் நேரா நெருப்புல சமைக்கிறதே இல்லை, நீராவியில உணவை சமைக்கிறாங்க. இது அவங்க இட்லின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப மென்மையாகவும் உடம்புக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும். நீராவிலியா? ஆனா இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் சோக்கா தான் பிடிக்கும். காரசாரமான அந்த சுவை இட்லில எப்படிங்க கிடைக்கும்? அதுதான் சுவையே. நம்ம பீகாரோட சுவையை தெற்கோட சேர்ப்போம். நாம செய்வோம் இட்லி சோக்கா. இதுல கம்மியான உழைப்பு இருந்தா போதும், நெருப்பும் குறைவா தான் தேவைப்படும். அப்புறம் இதோட சுவையை அடிச்சுக்க முடியாது. ரோஷனோட கண்கள்ல மறுபடியும் ஒரு நம்பிக்கை தெரிஞ்சது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் 3 பேரும் சேர்ந்து அதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சாங்க. வினோதும் ரோஷனும் கை உரல்ல ஊற வச்ச உளுந்து அப்புறம் அரிசியை அரைக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் இன்னொரு பக்கம் விமலா குறைஞ்ச நெருப்புல சோக்காவுக்கு தேவையான காய்கறிகளை வேக வச்சா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வினோதும் ரோஷனும்
மாவு அரைக்கிற வேலையை முடிச்சிட்டாங்க. இப்போ இந்த மாவு கொஞ்சம் பொங்கி வரட்டும், அதுக்குள்ள நாம சோக்கா தயார் பண்ணுவோம். 3 பேரும் சேர்ந்து வேக வச்ச உருளைக்கிழங்கு கத்திரிக்காவை எடுத்தாங்க. அப்புறம் அதோட தோலை உரிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் விமலா கத்திரிக்காய் உருளைக்கிழங்குல பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லிய போட்டு ஸ்மாஷ் பண்ண ஆரம்பிச்சா. இதுல கொஞ்சம் கடுகு எண்ணெய ஊத்திக்கிறேன். இதுல உண்மையான பீகாரி சுவை கிடைக்கும். அப்புறம் இதுல கொஞ்சம் உப்பு, கொஞ்சமா எலுமிச்சை சாறு. ரோஷன் அதுல மசாலா போட்டாரு. அப்புறம் கொஞ்ச நேரத்துல அவங்களோட சோக்கா சாப்பிடறதுக்கு தயாராயிடுச்சு. இதோட நேரமும் முன்னேறி போச்சு. அப்புறம் இப்ப இட்லி பண்றதுக்கான ஏற்பாடு ஆரம்பிச்சது. வினோத் ஸ்டாண்ட எடுத்தாரு. அப்புறம் அதுல கொஞ்சம் எண்ணெயை ஊத்தினாரு. அப்புறம் ஒவ்வொரு குழியிலயும் கொஞ்சம் கொஞ்சம் மாவை ஊத்த ஆரம்பிச்சாரு. அப்புறம் அவரு அந்த ஸ்டாண்ட கொதிச்சிட்டு இருக்கிற தண்ணி பாத்திரத்துக்கு மேல வச்சாரு. அப்புறம் மேல்புறத்துல மூடிய போட்டு மூடினாரு. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நீராவி தன்னுடைய வேலையை பார்க்கும். பாத்திரத்துல இருந்து நீராவி மெல்ல மெல்ல வெளியே வர ஆரம்பிச்சது. அப்புறம் நாலாபுறமும் அந்த உணவோட வாசனை பரவ ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வினோத் அந்த மூடியை திறந்தாரு. உள்ள குட்டி குட்டியா வெள்ளையா அப்புறம் மிருதுவான இட்லி தயாராயிடுச்சு. ரோஷன் அத ரொம்ப கவனமா வெளியெடுத்தாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் 3 பேரும் ஒன்னா சேர்ந்து இட்லியை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. விமலா எல்லாருக்கும் 2 இட்லி எடுத்து வச்சாங்க. அப்புறம் அதோட அற்புதமான மசாலா நிறைஞ்ச சோக்காவையும் வச்சாங்க. இந்தாங்க ரோஷன் அண்ணன், இட்லி சோக்கா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் இத சாப்பிட்டு பாருங்க. ரோஷன் அந்த இட்லியில சின்ன பீஸ எடுத்தாரு. அத சோக்காவுல தொட்டாரு. அப்புறம் சாப்பிட்டாரு. அத அவர் சாப்பிட்ட உடனே அவரோட கண்ணெல்லாம் விரிஞ்சிடுச்சு. அவரோட முகத்துல ஒரு பெரிய சிரிப்பு வந்தது. வாவ், இது ரொம்ப அற்புதங்க. லிட்டி மாதிரி கடினமா இல்ல, ஆனா அதே சுவைதான். அப்புறம் இத சமைக்கிறதுக்கு பாதி அளவு கூட நிலக்கரி தேவைப்படல. இது உண்மையிலேயே மாயம்தான். நிஜமாதான் இது உண்மையிலே ரொம்ப சுவையா இருக்கு. கிராமத்து ஜனங்களுக்கு இது கண்டிப்பா பிடிக்கும். 3 பேருக்கும் அவங்க சமைச்ச உணவோட சுவை ரொம்ப பிடிச்சு போச்சு. இதே சந்தோஷத்தோட அன்னைக்கு ராத்திரி கடந்தது. மறுநாள் ரோஷன் ஒரு புது பொலிவோட தன்னோட கடைக்கு வந்தாரு. அவர் பாத்திரத்தை கொண்டு வந்து கவுண்டர்ல வச்சாரு. அப்புறம் புதுசா செஞ்ச அவருடைய இட்லி சோக்காவை தயார் பண்ண ஆரம்பிச்சாரு. மெல்ல மெல்ல அங்க ஜனங்க கூட்டமா வர ஆரம்பிச்சாங்க. இந்த மார்க்கெட்ல மக்கள் நீராவில செஞ்ச இந்த உணவை இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. வாங்க அண்ணன்களே, வாங்க வந்து சாப்பிடுங்க. மாய இட்லி சோக்கா ஆரோக்கியமானது, சுவையானதும் கூட. எண்ணெய் இல்லாம குறைஞ்ச நெருப்புல செஞ்ச சுவையான நாஷ்டா. ஒரு ஆளு அதை சாப்பிட்டுட்டு சந்தோஷத்துல சொன்னாரு, அட இது ரொம்ப மிருதுவா இருக்கு, பல்லுக்கு வேலை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. அட சோக்காவோட சுவை சொல்றதுக்கு வாய்ப்பே இல்ல. ரோஷன், இன்னொரு பிளேட் கொடு. மெல்ல மெல்ல இன்னும் நிறைய பேர் இட்லி சோக்கா வாங்க ஆரம்பிச்சாங்க. இப்ப ரோஷனோட கடையில பயங்கரமான கூட்டம் வந்துருச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு அவருக்கு நல்ல வியாபாரம் நடந்தது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சுரேஷ் மறுபடியும் அங்க வந்தாரு. அவர் ரோஷன் கடையில இருக்கிற கூட்டத்தை பார்த்துட்டு நின்னுட்டாரு. அதுக்கப்புறம் அவரு மக்களுக்கு இடையில வழியை ஏற்படுத்திட்டு நேர கடைக்குள்ள வந்தாரு. என்ன விளையாட்டு இது ரோஷன்? நான் உங்ககிட்ட சொன்னேன், ஒன்று வாடகை கொடு, இல்லைன்னா இங்க இருந்து போயிடுன்னு. அப்புறம் இது என்ன வெள்ளை கலர்ல உருண்டையா வித்துக்கிட்டு இருக்க? இது நம்ம கிராமத்து உணவு கிடையாது முதலாளி. சுவைக்குன்னு கிராமம் கிடையாது. இது இட்லி சோக்கா. அப்புறம் இது பீகார் தெற்கத்தியோட கலவை. மக்கள் இதை விரும்பி சாப்பிட்றாங்க. நீங்களும் ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்களேன். சுரேஷ் ரொம்ப சந்தேகத்தோட அந்த பிளேட்டை பார்த்தாரு. அந்த உணவோட வாசனை ரொம்ப அற்புதமா இருந்தது. அவரு ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டாரு. அவருக்கு அந்த உணவு வயிற்றுக்கு லேசா தெரிஞ்சது. அப்புறம் அதோட சுவையும் அவருக்கு உடனே பிடிச்சு போச்சு. இதோட சுவை ஒன்றும் மோசமா இல்ல, ஆனா என்னுடைய வாடகை எங்க? ரோஷன் தன்னுடைய டிராயர்ல இருந்து ஒரு நோட்டு கட்டை எடுத்தான். அப்புறம் சுரேஷ் கிட்ட கொடுத்தான். இந்தாங்க முதலாளி, உங்களுடைய முழு வாடகை. அப்புறம் மேற்கொண்டு கொஞ்சம் பணமும் அதிகமா வச்சிருக்கேன். இனிமே நாங்க இங்க இருக்கலாம் இல்லையா? சுரேஷ் பணத்தை வாங்கிக்கிட்டாரு. அப்புறம் ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கிற அந்த கூட்டத்தை பார்த்தாரு. அப்புறம் ரோஷனை பார்த்தாரு. அப்புறம் அவரு புரிஞ்சுக்கிட்டாரு, எல்லாருக்கும் இந்த அளவுக்கு பிடிச்சிருக்கிற அந்த உணவுக்கு முன்னாடி இனிமே அவரால் எதுவும் பண்ண முடியாதுன்னு. சாரி சாரி, கடைய போட்டுக்க. ஆனா ஒண்ணு, நாளைக்கு என் வீட்டுக்கும் 2 பிளேட் அனுப்பி வை. சுரேஷ் அங்கிருந்து போயிட்டாரு.
அப்புறம் அந்த மொத்த கூட்டமும் ரோஷனுக்காக சந்தோஷத்தை கைத்தட்டினாங்க. சாயந்தரம் ஆக ஆக அந்த நாளும் முடிவடைய ஆரம்பிச்சது. அவனுடைய எல்லா பொருளும் வியாபாரம் ஆயிடுச்சு. புது உணவுங்கிறதுனால இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா போச்சு. இதுக்கு இடையில விமலாவும் வினோதும் அந்த கடைக்கு வந்தாங்க. இன்னைக்கு நீங்க என்னுடைய வாழ்க்கையை காப்பாத்திட்டீங்க. இன்னைக்கு நீங்க எனக்கு கத்து கொடுத்தது வெறும் உணவு கிடையாது, அது எனக்கு ஒரு புது நம்பிக்கை. நான் எதுவும் செய்யல ரோஷன், நீ உழைச்ச, அப்புறம் மாற்றத்தை ஏத்துக்கிறதுக்கான துணிச்சலை காட்டு. ஞாபகம் வச்சுக்க, நாம நம்ம பழைய பாரம்பரியத்தோட புதுமையை இணைக்கும் போது மேஜிக் தானாகவே ஆகுது. இப்ப இந்த மாய சுவைக்கு பேர் போனதா இருக்கும் நம்ம கிராமம். 3 பேரும் சந்தோஷத்தோட அந்த விஷயத்தை ஏத்துக்கிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வினோத் அங்கிருந்து புறப்பட்டு போயிட்டாரு. ஆனா அவர் ஆர்வத்தோட செஞ்ச இந்த புதிய உணவு நிரந்தரமா மக்கள் மனசுல நிறைஞ்சிடுச்சு.